வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் இருக்கிற ஒருமை பன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிங்கியுலர் அண்ட் ப்ளூரலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா மொழியிலையுமே இந்த ஒருமை பன்மைன்றது இருக்குது. அதே போல் ஆங்கிலத்திலேயும் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்திங்களா இருந்தால் நம்ம எழுதும்போது சில ரூல்ஸை நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ எழுதுகிற போது கடைப்பிடிக்கிற அந்த ரூல்ஸை தான் நாம் கதைக்கும் போதும் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னு சொன்னால் நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த ஒருமை பன்மைன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்துது. ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் முடியுமானவங்க இந்த ரூல்ஸை ஒரு நோட் புக்லேயோ அல்லது ஒரு கொப்பிலையோ நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சு நீங்கள் ஒரு 2 நாள் படிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த மெமரைஸ் வந்துடும், பாடம் வந்துடும். ஸோ நீங்கள் இயல்பாகவே அப்ளை பண்ணிக்கண்டு நீங்கள் ஒரு சக்ஸஸை அடையலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். 4 nouns that end in ch, x, s, o, s sounds at es. ஸோ என்னோட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னு சொன்னால் அதுவும் கூட இங்கிலீஷின் அந்த ப்ரோனவுன்ஸை உங்களுக்கு அதிகளவாக தரும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய முடிவுகள்னும் போது கடைசி லெட்டர்ஸை கவனித்து பாருங்கள். இப்போ பொக்ஸ் போது எக்ஸில் முடியுது, வாட்ச் போது சிஹெச்சில் முடியுது, மூஸ் போது எஸ்ஸில் முடியுது, பஸ் போதும் எஸ்ஸில் முடியுது. ஸோ எஸ் சவுண்டில் முடியுது. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் முன்னுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்குது, சிஹெச்சில், எக்ஸில், எஸ்ஸில் அல்லது எஸ் சவுண்டில் முடியுமாக இருந்தால் அது முடிக்கக்கூடிய, அதாவது இங்கே ஒருமையாக இருக்கிற சொல்ல பன்மையாக மாற்றணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இஎஸ் சேர்க்கணும்னு சொல்லி தான் ரூல் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இப்போ உதாரணத்தை பாருங்கள். பொக்ஸுன்னும் போது பிஓஎக்ஸ், எக்ஸில் முடியுது. ஸோ இஎஸ்ஸை சேர்த்து பொக்ஸஸ். வாட்ச்ன்னும் போது சிஹெச்சில் முடியுது. ஸோ இஎஸ்ஸை சேர்த்து வாட்சஸ். மூஸ் போது டபுள் எஸ்ஸில் முடியுது. ஸோ மூஸ் போது இஎஸ்ஸை சேர்த்து மூசஸ். பஸ்ஸுன்னும் போது எஸ் சவுண்ட். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் அதை இஎஸ்ஸில் முடிக்கிறோம் கொண்டு வந்து. ஸோ இது ஒருமையாக இருக்கிற ஒரு சொல்ல பொக்ஸண்டா பெட்டி, பொக்ஸஸ்ண்டா பெட்டிகள், வாட்சண்டா மணிக்கூடு, வாட்சஸ்ன்னு சொன்னால் மணிக்கூடுகள் அப்படின்ட்டு ஒருமையாக இருக்கிற சொல்ல அப்படியே பன்மையாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம். ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எழுதுகிற இங்கிலீஷாக இருக்கலாம், மிக மிக முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்ததுக்கு போவோம். 4 nouns ending in f, o, fe change f to v and at es. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இருந்தால், ஒரு வார்த்தையினுடைய எழுத்து எஃப்இலேயோ அல்லது எஃப்இலேயோ முடியும் போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த எஃப்பை எடுத்துட்டு ஒரு வியை ஆட் பண்ணி இஎஸ்ஸை சேர்க்கணும். இதில் நான் ஏன் முதல் வியை நான் வெள்ளனை ஆட் பண்ணி சொல்லிடுன்னு சொன்னால், இஎஸ் போது நீங்கள் இலகுவில் ஞாபகம் வச்சுருக்கலாம். என்றால் பெரும்பாலும் பன்மைக்கு நம்ம சேர்க்கிறது எஸ்ன்றதை தான் சேர்ப்போம். ஸோ அந்த பெரும்பான்மையாக எஸ்ன்னு சேர்க்கிறதால நமக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக, ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இஎஸ்ஸை சேருங்கன்னு சொன்னான். ஆனால் சேர்க்கிறதுக்கு முதல் வியை சேர்த்து இஎஸ்ஸை சேருங்க. இப்போ உதாரணத்துக்கு வுல்ஃப், WOLF இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த எஃப்பை முதல் எடுத்துருங்க. எடுத்தால் WOL இருக்கும். அதோட VESஸை சேருங்க. வுல்ஃப்ஸ் சொன்னால் பன்மை. வைஃப் வைஃப்ஸ். லீஃப் லீவ்ஸ். லைஃப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எஃப்இல் வரக்கூடியது, எஃப்இயில் வரக்கூடியது. ஸோ எஃப்இல் வந்தாலும் சரி, எஃப்இயில் வந்தாலும் எஃப்ஐயும் தூக்கணும், எஃப்இயையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக விஇஎஸ் என்று சொல்லின இந்த வார்த்தை எழுத்துக்களை சேர்த்திங்களா இருந்தால் அது பன்மையாக அப்படியே மாற்றி உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். சம் நவுன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். அதாவது சில பெயர் சொற்கள் பார்த்திங்களா இருந்தால் டிஃப்ரெண்ட்டான பன்மை பதங்களை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம முதல் பார்த்த மாதிரியான ரூல்ஸ் இல்லாமல் அதுக்கண்டு ஒரு தனியான ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு சைல்ட் அது ஒருமை, சில்ட்ரன் என்று சொன்னால் பன்மை, உமன் என்று சொன்னால் ஒருமை, உமென் போது பன்மை, உமன் பெண், உமென் பெண்கள், மேன் மென், மவுஸ் மைஸ், கூஸ் கீஸ் இப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதுகள் நம்ம முதல் பார்த்த இந்த 2 ரூலுக்குமே கட்டுப்பட்டு வராது. தனியான ஒரு ரூலை வச்சுருக்கிறது போல் இதுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு செப்பரேட்டான
வழக்கத்தை வச்சுருக்கும். ஸோ அப்படியான வார்த்தைகள் தான் இது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம வர வீடியோக்களை பார்த்துக்கொள்வோம். ஸோ பேசிக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்ப்போம். நவுன்ஸ் எண்டிங் இன் vowels like y, o, o do not have definite rules. அதாவது என்னென்று பார்த்தீங்களா இருந்தால், பேர் சொற்கள் பார்த்தீங்களா இருந்தால் வவல் எழுத்துக்கள் வையில் அல்லது ஓவில் முடியுமாக இருந்தால் அவை பார்த்தீங்களா இருந்தால் பன்மையாக மாற்றுறதுக்குரிய டெஃபினட்டான ரூல் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பேபி என்னும்போது இந்த வை தட்டுப்பட்டு பேபீஸ் ஐஇஎஸ் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்களா இருந்தால் டோய் அண்டு இருக்குது. டோயில் பார்த்தீங்களா இருந்தால் டாய்ஸ் அண்டு டிஓ வையோட எஸ் சேர்ந்து டாய்ஸ் அண்டு நேராகவே எழுதியிருக்கிறோம். இப்போ பேபின்ற முதல் பார்த்த பேபியை உதாரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் டோயை பார்த்தீங்களா இருந்தால் அந்த வையை வெட்டிட்டு டாய்ஸ் அண்டு டிஓ ஐஇஎஸ் ரெண்டில் வரணும்னு மட்டும் சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இதான் பார்த்தீங்களா இருந்தால் டெஃபினட்டான ஒரு ரூல் இல்லை. இதான் இப்படி தான் ரூல் அப்படின்ட்டு சொல்லி ஒரு விதிமுறை இல்லை. ஸோ அதுக்கு ஏற்றது போல் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சரியான ஒரு இப்போ செப்பரேட்டாக நம்ம வை வந்தால் ஐஇஎஸ் தான் வரும் அப்படின்ற ஒரு ரூல் இல்லாத ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அது அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதுகளையும் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கள். அடுத்தது பார்ப்போம். A few nouns have the same singular and plural forms. அதாவது சில பெயர் சொற்கள் அதனுடைய சிங்குலர், அதாவது ஒருமை சொல்லுமே ஒன்று தான், அதனுடைய பன்மை சொல்லுமே அதே சொல்லையே பயன்படுத்துவோம். ஷீப் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஷீப் ஒருமை பதம் ஷீப்புண்டா பன்மை பதமும் ஷீப்புண்டே பயன்படுத்துவோம். டீர் அதுவும் பார்த்திங்களா இருந்தால் பன்மை பதமும் டீர் தான். சீரீஸ், ஸ்பைசஸ் இப்படி எல்லாமே பார்த்திங்களா இருந்தால் இதனுடைய ஒருமை பதமும் ஒன்று தான், பன்மை பதமும் ஒன்று தான். ஸோ பார்த்திங்களா இருந்தால் அது பேசிக்கான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் பார்த்திங்களா இருந்தால் நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதுகிறதா இருக்கலாம், வாசிக்கிறதா இருக்கலாம், அல்லது கதைக்கிறதா இருக்கலாம், இப்படி எல்லா விஷயத்துக்குமே இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.